வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு நாத்தனாரின் ஆதிக்கம். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். சுகன்யாவின் அப்பா சுவாமிநாதனுக்கு ரயில்வே துறையில் வேலை. நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், சொந்தமாக பூர்வீக வீடும் கொஞ்சம் நிலமும் இருக்கிறது. ஓரளவுக்கு கடன் இல்லாமல் வசதியான வாழ்க்கையை வாழ முடிந்தது. சுவாமிநாதனின் மனைவி பெயர் கற்பகம், இல்லத்தரசி. சுகன்யா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாள். ஓரளவுக்கு சுமாராக படிப்பாள். பாஸ் ஆகும் அளவுக்கு படிப்பாள். அவளுக்கு படிப்பை விட சமையலில் ஆர்வம் அதிகம். ஏதாவது புதுவிதமான உணவுகளை தயார் செய்வதில்தான் ஆர்வம் அதிகம். பிரச்சனைகள் இல்லாத சுகமான வாழ்க்கையை சுகன்யா வாழ்ந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது தரகர் பொன்னம்பலம் மூலம் ஒரு வரன் வந்தது. மாப்பிள்ளையின் பெயர் முத்து. சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறான். ஓரளவுக்கு நல்ல சம்பளம். முத்துவின் அம்மா சொர்ணம், அப்பா காசிநாதன். முத்துவுடன் கூட பிறந்தது ஒரே ஒரு அக்கா, பெயர் கௌரி. கௌரிக்கு கல்யாணமாகிவிட்டது. கௌரியின் கணவன் பெயர் சுந்தர். சுந்தர் திருச்சியில் சொந்தமாக மெடிக்கல் ஷாப் வைத்திருக்கிறான். சுந்தரின் அப்பா அம்மா கிராமத்தில் அவர்கள் பூர்வீக வீட்டில் இருக்கிறார்கள். அதனால் எந்த பிக்கல் பிடுங்கலும் இல்லை என்று இந்த வரனை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று சுவாமிநாதனும் கற்பகமும் தீர்மானித்தார்கள். சுகன்யாவிடம் பேசினார்கள். இதுவரை அப்பா அம்மா விருப்பத்திற்கு கட்டுப்பட்டு நடந்தவள். தனக்கென்று விருப்பு வெறுப்பு என்று எதுவும் இல்லாதவள். அப்பா அம்மா சொன்னால் சரி என்று வாழ்ந்தவள்தான் சுகன்யா. இப்பொழுது மட்டும் மாற்றியா பேசப் போகிறாள்? வழக்கம் போல அப்பா அம்மா விருப்பத்துக்கு சம்மதம் தெரிவித்தாள். பெண் பார்க்கும் படலம் நடந்தது. சுகன்யாவை மாப்பிள்ளை வீட்டில் எல்லோருக்கும் பிடித்து விட்டது. முத்துவை சுகன்யா வீட்டில் எல்லோருக்கும் பிடித்து விட்டது. சுகன்யாவின் அப்பா பேச ஆரம்பித்தார். எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. இந்த வீடு நிலம் எங்க கிட்ட இருக்கிற எல்லாம் அவளுக்குத்தான் என்றார். புரியுது, நீங்க ஏன் இதெல்லாம் சொல்றீங்கன்னு. உங்களால என்ன முடியுமோ, உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்ய ஆசைப்படுறீங்களோ அதை செய்யுங்க என்றார் முத்துவின் அப்பா காசி. அப்பா, என்னப்பா இப்படி சொல்றீங்க? என் கல்யாண வீட்ல என் மாமனார் மாமியார் உங்ககிட்ட இப்படியா பேசுனாங்க? அவங்க உங்ககிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்கல? அது மாதிரி கட் அண்ட் ரைட்டா நீங்களும் கேளுங்க என்றாள் கௌரி. ஓ மாமியார் வீட்ல எங்களை அப்படி கேட்டதால நாங்களும் முத்துவும் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அந்த வலியோட வேதனை தெரிஞ்சதாலதான் நாங்க சம்மந்திக்கிட்ட இப்படி பேசுறோம் என்றார் காசி. அப்படியா? அப்போ அந்த என்று கௌரி சொல்ல ஆரம்பித்ததும் மாப்பிள்ளை வீட்டாரின் அனைவர் முகத்திலும் தெரிந்த மாறுதலை சுகன்யா கவனித்தாள். சுகன்யா தங்களை பார்க்கிறாள் என்று தெரிந்ததும் உடனே சொர்ணம் சொன்னாள். அதெல்லாம் வீட்ல போய் பேசிக்கலாம். இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கலாம். நாள் குறிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பொண்ணு வீட்ல பேசணும் என்றாள் கௌரி. என்ன பேசணும் என்றார் காசி. உங்க சார்புல நான் பேச போறேன். எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல? உரிமை இல்லைன்னா சொல்லிடுங்க அந்த என்று மீண்டும் ஏதோ சொல்ல வாயெடுத்தாள் கௌரி. எல்லா உரிமையும் இருக்கு, என்ன கேட்கணுமோ கேளு என்றாள் சொர்ணம். இப்போதும் கௌரி ஏதோ சொல்ல வருகிறாள். மாப்பிள்ளை வீட்டாரின் அனைவர் முகமும் மாறுகிறது. கௌரியை சொல்ல விடாமல் அவளின் அம்மா சொர்ணம் தடுக்கிறாள். இது அனைத்தையும் சுகன்யா கவனித்தாள். ஆனால் கவனிக்காது போல் இருந்தாள். சீர்வரிசை என்ற பெயரில் கௌரி ஒரு பெரிய லிஸ்டை சொல்ல ஆரம்பித்தாள். சுகன்யாவின் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் இந்த உலகமே சுற்றுவது போல் இருந்தது. கௌரி கேட்டது அனைத்தும் சுவாமிநாதனின் சக்திக்கு மீறியவை. இருந்தாலும் ஒரு நல்லவரன் கைவிட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக சுவாமிநாதனும் கற்பகமும் சம்மதித்தார்கள். முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டது. மாப்பிள்ளை வீட்டார் அங்கிருந்து கிளம்பினார்கள். சுகன்யாவின் மனசுக்குள் ஒரு உறுத்தல். அப்பா அம்மாவிடம் பேசினாள். இதுவரைக்கும் நான் உங்க விருப்பத்துக்கு மீறி எதுவும் பேசினதும் இல்ல, செஞ்சதும் இல்ல. ஆனா இந்த கல்யாண விஷயத்துல எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. அத வெளிப்படையா உங்ககிட்ட சொல்றேன். சொல்லுமா. மாப்பிள்ளையோட அக்கா கௌரி பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே சரியா படல. அடிக்கடி ஏதோ சொல்ல வராங்க. அவங்க அம்மா அதை பேச விடாம தடுக்கிறாங்க. அப்புறம் கௌரி இஷ்டப்படி எல்லாம் நடக்குது. ஏன் கௌரிக்கு இவங்க பயப்படுறாங்க? நாளைக்கு நான் அங்க வாக்கப்பட்டு போனா நானும் கௌரிக்கு பயப்படணுமாப்பா என்று கேட்டாள் சுகன்யா. சுகன்யா சொன்ன விஷயத்தை சுவாமிநாதனும் கற்பகமும் கவனிக்காமல் இல்லை.
இருந்தாலும் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் சுகன்யா இப்படி கேட்டதும் சுவாமிநாதனும் கற்பகமும் யோசித்தார்கள். பின் கற்பகம் சொன்னாள், அது ஒண்ணுல்லம்மா, சில பொண்ணுங்களுக்கு தான் கல்யாணாகி புகுந்த வீட்டுக்கு போனாலும் பிறந்த வீட்டு கண்ட்ரோல் தான் கையில இருக்கணும், தான் பிறந்து வளர்ந்த வீடு தன் கண்ட்ரோலை மீறி போயிடக்கூடாதுன்ற எண்ணத்துல இப்படித்தான் எல்லா விஷயத்திலையும் தலையிடுவாங்க. போக போக பக்குவம் வர வர எல்லாம் சரியாயிடும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ வாழ போறது மாப்பிள கூட, அவங்க அக்கா கௌரி கூட இல்ல. கவலைப்படாம நிம்மதியா இரு, நாங்க பாத்துக்கிறோம் என்றாள் கற்பகம். சுகன்யாவும் சமாதானமாகி விட்டாள். பின் அவளின் அறைக்கு சென்றாள். நாட்கள் ஓடியது. கல்யாண வேலைகள் பரபரப்பாக நடக்க ஆரம்பித்தது. முகூர்த்த நாள் வந்தது. அம்மா கற்பகத்தின் நகைகள், வெள்ளி பாத்திரங்கள் என்று எல்லாவற்றையும் சுகன்யாவிற்கு சீராக கொடுத்தார்கள். கல்யாண செலவை சமாளிப்பதற்காக இருந்த நிலத்தை கூட விற்றுவிட்டார்கள். போதா குறைக்கு கடனும் வாங்கி முத்து சுகன்யா கல்யாணத்தை சுவாமிநாதனும் கற்பகமும் நடத்தினார்கள். ஆனால் எவ்வளவு செய்தாலும் சுகன்யாவின் நாத்தனார் கௌரி மட்டும் திருப்தி அடைந்ததாக தெரியவில்லை. மன வருத்தம், பண கஷ்டம் இப்படி எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் சுகன்யா நன்றாக வாழ்ந்தால் போதும் என்ற ஒரே நினைப்பில் கௌரியை சுவாமிநாதனும் கற்பகமும் பொருட்படுத்தவே இல்லை. திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது. புகுந்த வீட்டிற்குள் வலதுகாலை எடுத்து வைத்து உள்ளே வந்தாள் சுகன்யா. அவள் வாழ்க்கையில் வெளிச்சம் வர அவள் போராட வேண்டியிருக்கும் என்பது தெரியாமல் பூஜை ரூமில் பஞ்சமுக குத்து விளக்கில் விளக்கேற்றி பூஜை அறையை பிரகாசமாக்கினாள் சுகன்யா. சடங்கு சம்பிரதாயங்கள் முடிந்தது. கௌரி ஒரு ஜோசியரை அழைத்து வந்தாள். சாந்தி முகூர்த்தத்திற்கு நேரம் குறித்து தர சொன்னார்கள். முத்து சுகன்யா ஜாதகத்தை பார்த்துவிட்டு ஜோசியர் சொன்னார், 2 பேரு ஜாதகத்தையும் பார்த்துட்டேன். இப்போ நேரம் சரியில்லை. அதனால சாந்தி முகூர்த்தத்தை இன்னும் 1 மாசம் கழிச்சு வச்சுக்கிறது நல்லது என்றார். சுகன்யாவின் அப்பா அம்மாவிற்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. கற்பகம் சொன்னாள், என்ன ஜோசியரே இப்படி சொல்றீங்க? எங்க ஜோசியரு மாப்பிள்ள பொண்ணோட ஜாதகத்தை பார்த்துட்டு 2 பேருக்கும் நேரம் நல்லா இருக்கு, ஒரு குறையும் இல்ல, சாந்தி முகூர்த்தத்தை உடனடியா நடத்தலாம்னு சொன்னாரே என்றாள் கற்பகம். அப்போ நான் கூட்டிட்டு வந்த ஜோசியர் பொய் சொல்றாருன்னு சொல்றீங்களா என்று கோபமாக கேட்டாள் கௌரி. இல்லம்மா, நான் அப்படி சொல்லல. இன்னொரு தரம் ஜாதகத்தை நல்லா பார்த்து சொல்லலாமே. ஒரு தரத்துக்கு 2 தரம் பாக்குறது தப்பில்லையே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இவரு எங்க மாமியார் வீட்டு குடும்ப ஜோசியரு. இவர் சொன்னா சரியாத்தான் இருக்கும். உங்க பொண்ணு மட்டும் இதுல சம்பந்தப்படல. என் தம்பியோட வாழ்க்கையும் இதுல அடங்கியிருக்கு. எனக்கும் என் தம்பி மேல அக்கறை இருக்கு என்று கோபமாக சொன்னாள் கௌரி. இல்லம்மா, நான் எதுக்கு சொல்றேனா என்று கற்பகம் ஆரம்பித்ததும் கௌரி அம்மா சொர்ணத்தை பார்த்தாள். உடனே சொர்ணம் சொன்னாள், அவதான் சொல்றாளே சம்பந்தி, விடுங்க. இப்ப என்ன, 1 மாசம் கழிச்சு வச்சுக்கிட்டா போச்சு என்றாள். வேற வழி இல்லாமல் சுவாமிநாதனும் கற்பகமும் சரி என்று தலையாட்டினார்கள். பின் ரிசப்ஷன் முடிந்ததும் சுகன்யா அப்பா அம்மா உறவினர்கள் எல்லோரும் கிளம்பி விட்டார்கள். சுகன்யா அறையில் தனியாக உறங்கினாள். முத்து மொட்டை மாடியில் அப்பா காசியோடு உறங்கினான். மறுநாள் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு அறையிலிருந்து வெளியில் வந்தாள் சுகன்யா. அவளின் அறையின் வாசலில் நாற்காலி போட்டு உட்கார்ந்திருந்தாள் கௌரி. வாங்க மகாராணி, இப்பதான் பொழுது விடிஞ்சதோ? இல்ல நீ, நேத்து முழுக்க நின்னுகிட்டே இருந்ததால ஒரே அசதி, அதான் தூங்கிட்டேன். ஓஹோ, சரி சரி. நீ ஏதோ பிரமாதமா விதவிதமா சமைப்பியா? எங்க உன் கைவனத்தை காட்டு என்றாள் கௌரி. ஓ, இதோ செய்ற அண்ணி என்று புன்னகையுடன் சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றாள் சுகன்யா. விதவிதமாக சமையல் செய்து அசத்தினாள். எல்லோரும் ரசித்து ருசித்து சாப்பிட்டார்கள். ஆனால் கௌரி மட்டும், இது ஏன் இந்த கலர்ல இருக்கு, இது ஏன் இப்படி டேஸ்ட்ல இருக்கு, இதுல உப்பு அதிகம், இதுல காரம் அதிகம், இப்படி ஏதாவது குறை சொல்லிக் கொண்டே சாப்பிட்டாள். பின் முத்துவையும் சுகன்யாவையும் கோயிலுக்கு அனுப்பி வைத்தாள் சொர்ணம். இப்போதுதான் முத்துவும் சுகன்யாவும் தனிமையில் சந்திக்கிறார்கள். முத்து சொன்னான், சுகன்யா, உன்கிட்ட மனசு விட்டு கூட பேச முடியல. என்ன, எங்க வீட்டை உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உங்க அக்காவைத்தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. அவ எப்போதுமே அப்படித்தான். சின்ன வயசுல இருந்து அவ நினைச்சதான் நடக்கணும்னு பிடிவாதம். அப்படியே இப்பவும் இருக்கா. நீ கண்டுக்காத, சரிங்க என்றாள் சுகன்யா. பின் இருவரும் மனம் விட்டு வெகுநேரம் பேசிக்கொண்டே கோவிலுக்கு சென்றார்கள்.
இருவரும் ஒருவரை பற்றி ஒருவர் ஓரளவுக்கு தெரிந்து புரிந்து கொண்டார்கள். சுவாமி தரிசனம் செய்து கொண்டு வீட்டிற்கு வந்தார்கள். அதன் பிறகு மறுவீடு விருந்து என்று ஒரு வாரம் சென்றதே தெரியவில்லை. கௌரியும் திருச்சி சென்று விட்டாள். அப்பாடி, இனி நிம்மதி என்று நினைத்து கொண்டு சந்தோஷமாக இருந்தாள் சுகன்யா. கல்யாணத்திற்காக முத்து ஆபீஸில் எடுத்திருந்த லீவு முடிந்து விட்டது. இன்று முத்து மறுபடியும் வேலைக்கு செல்ல வேண்டும். அதனால் அதிகாலையில் எழுந்து டிஃபன், மதிய சமையல் என்று எல்லாவற்றையும் செய்து மாமியார் சொர்ணத்தை வியப்புக்குள்ளாக்கினாள் சுகன்யா. முத்து சாப்பிட்டு விட்டு ஆபீஸுக்கு கிளம்பி விட்டான். கௌரி அம்மா சொர்ணத்திற்கு போன் செய்தாள். காலையிலிருந்து அங்கு என்ன நடந்தது, சுகன்யா என்ன செய்தாள், தம்பி முத்து என்ன செய்தான் என்று எல்லாவற்றையும் விசாரணை கமிஷன் வைத்து விசாரிப்பது போல் அம்மா சொர்ணத்திடம் விசாரித்து தெரிந்து கொண்டாள். பின் தம்பி முத்துவிற்கு போன் செய்து அம்மாவிடம் கேட்ட அதே கேள்விகளை கேட்டு இருவரும் ஒரே பதிலைத்தான் சொல்கிறார்களா என்று குறுக்கு விசாரணை செய்து தெரிந்து கொண்டாள். அதன் பிறகு சுகன்யாவிற்கு போன் செய்து அம்மாவும் தம்பியும் சொன்னது உண்மையா என்று ஊர்ஜிதம் செய்து கொண்டாள். அன்று இரவு சாப்பிடும்போது கௌரி போன் செய்து விசாரித்ததை முத்து சொன்னான். எனக்கும் போன் பண்ணி இதே கேள்வியை கேட்டாடா என்றாள் சொர்ணம். அண்ணி எனக்கும் போன் பண்ணி இதே கேள்வியை கேட்டாங்க என்றாள் சுகன்யா. காசி, சொர்ணம், முத்து எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு வாயடைத்து உட்கார்ந்திருந்தார்கள். பின் சுதாரித்து கொண்டு சொர்ணம் சொன்னாள், கௌரி எப்போதுமே இப்படித்தாமா, ஏதாவது போன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டே இருப்பா. எங்க மேல அவ்வளவு பாசம். சும்மா நாம எல்லாரும் என்ன சொல்றோன்னு பாக்குறதுக்காக விளையாட்டுக்கு இப்படி எப்போவாது பண்ணுவா என்று சமாளித்தாள். பார்த்தா விளையாட்டுக்கு மாதிரி தெரியல அத்தை. நாம எல்லாரும் ஒரே பதில சொல்றோமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு என்று சொல்லிவிட்டு கைகழுவ எழுந்து சென்றாள் சுகன்யா. காசி, சொர்ணம், முத்து 3 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் அமைதியாக சாப்பிட்டு விட்டு எழுந்தார்கள். வழக்கம் போல் மொட்டை மாடிக்கு படுக்க சென்றான் முத்து. அவனுக்கு பால் எடுத்துக்கொண்டு சுகன்யா மொட்டை மாடிக்கு சென்றாள். அன்று பௌர்ணமி. இருவரும் மனம் விட்டு பேசிக்கொண்டு நிலவை ரசித்து கொண்டு ஒரே ஹெட்போனில் பாட்டு கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று நினைத்து ஹாலில் டிவி பார்த்து கொண்டு இருந்தார்கள் காசியும் சொர்ணமும். அப்பொழுது கௌரி சொர்ணத்திற்கு போன் செய்தாள். சுகன்யாவும் முத்துவும் மாடியில் இருக்கிறார்கள் என்று தெரிந்ததும் வேகமாக போனை கட் செய்துவிட்டு முத்துவிற்கு வீடியோ கால் செய்தாள் கௌரி. முத்து சுகன்யாவை பார்த்தான். பின் போனை அட்டன் செய்தான். என்ன ரொமான்ஸா? அதெல்லாம் இல்ல நீ, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் என்றாள் சுகன்யா. ஓ, ஒரே ஹெட்போன்ல பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நடக்கட்டும் நடக்கட்டும். அதெல்லாம் ஒன்னும் இல்லக்கா. இந்நேரத்துல போன் பண்ணிருக்க, என்ன விஷயம்க்கா என்று கேட்டான் முத்து. ஏண்டா, விஷயம் இருந்தாதான் போன் பண்ணணுமா? அப்படி இல்ல, கேட்டேன். சரி சரி என்று முத்துவிடம் ஆபீஸ் பற்றியும் சுகன்யாவிடம் அவள் வீட்டை பற்றியும் ஏதாவது கேட்டுக்கொண்டு பேசிக்கொண்டே இருந்தாள். 1 மணி நேரத்துக்கு மேல் பேசினாள். சுகன்யாவிற்கு தூக்கம் கண்களை தழுவியது. சரி அண்ணி, எனக்கு தூக்கம் வருது, நான் நாளைக்கு பேசுறேன் என்று சொல்லிவிட்டு கீழே சென்று விட்டாள். அதன் பிறகு சரி தம்பி, நீயும் தூங்கு, நாளைக்கு வேலைக்கு போகணும்ல என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் கௌரி. முத்துவிற்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. ராட்சசி என்று மனசுக்குள் திட்டிக்கொண்டு கீழே சென்றான். அப்பா அம்மாவிடம் நடந்ததை சொன்னான். இவ புருஷங்கூட இவளை பேச விடாம பண்ணணும், அப்பதான் உன் மகளுக்கு புத்தி வரும் என்றான் அம்மா சொர்ணத்தை பார்த்து. டே, அப்படி எதுவும் பண்ணிராதடா, அப்புறம் இங்க வந்து டேரா போட்டுருவா என்றார் அப்பா காசி. எல்லாம் என் தலையெழுத்து என்று தலையில் அடித்து கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான் முத்து. மறுநாள் அம்மா சொர்ணம் கௌரிக்கு போன் செய்து பேசினாள். முத்துவின் மன வருத்தத்தை சொன்னாள். அப்போ நான் போன் பண்ணி பேசக்கூடாதுன்னா அந்த என்று ஆரம்பித்தாள் கௌரி. அம்மா தாயே, மறுபடியும் ஆரம்பிக்காத. நீ செய்யற எதுவும் சரியில்லை. நீ விதைக்கிறது உனக்கே எதிரா விளைஞ்சு நிக்க போகுது பாரு என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் சொர்ணம். ஆனால் கௌரியின் விசாரணை கமிஷன் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. நாட்கள் சென்றது.
அன்று வியாழக்கிழமை. வியாழக்கிழமை தோறும் சுகன்யா ராகவேந்திரர் கோவிலுக்கு செல்வது வழக்கம். அன்று காலையில் எழுந்ததுமே முத்துவிடம் சுகன்யா கேட்டாள், ராகவேந்திரர் கோவிலுக்கு போகணும், நீங்க வரீங்களா? இல்ல சுகன்யா, எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நீ போயிட்டு வா. சரிங்க, அத்தை வராங்களான்னு கேக்குறேன், இல்லைனா நான் போயிட்டு வரேன் என்றாள். சரி, பார்த்து போயிட்டு வா, வீட்டுக்கு வந்ததும் ஃபோன் பண்ணு என்று அக்கறையோடு சொன்னான் முத்து. சரி என்று தலையாட்டினாள் சுகன்யா. பின் வேலையெல்லாம் முடித்த பிறகு அத்தை சொர்ணத்திடம் கோவிலுக்கு வரீங்களா என்று கேட்டாள். நீ போயிட்டு வாமா, எனக்கு மூட்டு வலி அதிகமா இருக்கு, நீ போயிட்டு வா என்றாள். சரி அத்தை என்று சொல்லிவிட்டு சுகன்யா கோவிலுக்கு சென்றாள். அவள் சென்ற 15வது நிமிஷத்தில் கௌரி சொர்ணத்திற்கு போன் செய்தாள். சுகன்யா கோவிலுக்கு போயிருப்பதாக சொர்ணம் சொன்னாள். இன்னைக்கு என்ன கோவிலுக்கு? வியாழக்கிழமை தானே? ஆமா, ராகவேந்திரா கோவிலுக்கு போயிருக்கா. ஓ, இனிமே வெள்ளிக்கிழமை அவளை அம்மன் கோவிலுக்கு போக சொல்லு. இதுல என்ன இருக்கு கௌரி? அவ கோவிலுக்கு போறதுக்கெல்லாம் நாம கட்டுப்பாடு விதிக்க முடியுமா? இல்ல இந்த கோவிலுக்கு போ, அந்த கோவிலுக்கு போன்னு சொல்ல முடியுமா? ஓ, சொல்ல முடியாதா? அப்போ அந்த என்று கௌரி ஆரம்பித்ததும் சொர்ணம் சொன்னாள். கௌரி, ஏன் இப்படி பண்ற? எங்களால முடியல. இப்ப என்ன? அவ வந்ததும் வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு போன்னு சொல்றேன், போதுமா என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் சொர்ணம். கோயிலிலிருந்து சுகன்யா வந்தாள். அத்தை சொர்ணத்திற்கும் மாமா காசிக்கும் பிரசாதம் கொடுத்தாள். பின் சொர்ணம் கேட்டாள், கௌரி உனக்கு ஏதாவது போன் பண்ணாலாமா? ஆமா அத்தை, கோவில்ல போனு சைலண்ட்ல இருந்ததால கவனிக்கல. அப்புறம் ஆட்டோல வரும்போது பார்த்தேன். சரி, வீட்டுக்கு வந்து பேசிக்கலான்னு வந்துட்டேன் அத்தை. ஏன், என்ன விஷயம்? ஒண்ணுமில்லம்மா, அடுத்த வாரத்துல இருந்து நீ வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாமா. சரி அத்தை என்று சொல்லிவிட்டு சுகன்யா உள்ளே சென்றாள். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அத்தை சொர்ணம் முகமும் மாமா காசி முகமும் சரியில்லை. ஏதோ நடந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டாள். ஆனால் என்ன ஆயிற்று என்று எப்படி கேட்பது? கேட்டால் சொல்வார்களா என்ற தயக்கங்கள் அவள் மனதில் தோன்ற அவள் எதுவும் கேட்காமல் அமைதியாக இருந்து விட்டாள். இப்படியே அந்த வாரம் சென்றது. மீண்டும் அதே வியாழக்கிழமை சுகன்யா கோவிலுக்கு கிளம்பினாள். சுகன்யா, போன வாரமே சொன்னனே நாளைக்கு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வான்னு. ஆமா அத்தை, அது நாளைக்கு தானே. இன்னைக்கு நான் எப்போதும் போல ராகவேந்திரா கோவிலுக்கு போயிட்டு வரேன் அத்தை. இல்ல சுகன்யா, அதான் உங்க அண்ணி அன்னைக்கே சொன்னாலே, அவ சொன்னபடி வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போயிட்டு வா, இல்லைனா வீண் பிரச்சனை வரும். நீ படிச்ச பொண்ணு, புரிஞ்சு நடந்துக்க என்று சொல்லிவிட்டு மாமியார் சொர்ணம் உள்ளே சென்று விட்டாள். கோயிலுக்கு போறதுக்கு கூட நாத்தனார் உத்தரவு வேணுமா? இது என்னது? இது வீடா ஹாஸ்டலா? எல்லாத்துக்கும் வார்டன் கிட்ட பர்மிஷன் வாங்குற மாதிரி இங்க நாத்தனார் கிட்ட வாங்கணும் போலையே என்று நினைத்து கொண்டு அமைதியாக இருந்தாள் சுகன்யா. இரவு கணவன் முத்து மொட்டை மாடியில் உட்கார்ந்திருந்தான். அவனிடம் நடந்த அனைத்தையும் சொன்னாள். முத்துவிற்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை நாள்ல நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. எனக்காக எங்க அக்கா சொல்றத கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ, இல்லைனா நமக்குத்தான் சிக்கல், ப்ளீஸ் என்று சொல்லிவிட்டு படுத்து விட்டான். பின் சுகன்யா கீழே வந்து அவள் அறையில் படுத்து விட்டாள். கௌரி என்ன சொன்னாலும் ஏன் கேட்கணும்? எதுக்காக குடும்பமே அவளுக்கு பயப்படணும்? அப்படி என்னதான் இருக்கு என்று யோசித்து கொண்டே இருந்தாள் சுகன்யா. மிகவும் அதிகமாக யோசித்தால் சுகன்யாவிற்கு தூக்கம் வந்துவிடும். அதனால் அவளையும் அறியாமல் தூங்கிவிட்டாள். அதன் பிறகு சொர்ணத்தின் தங்கை மகள் நிச்சயதார்த்தம் வந்தது. அதற்கு 2 நாட்கள் முன்னாடியே கௌரி வந்துவிட்டாள். போனிலே அதிகாரம் செய்தவள் கௌரி இப்போது நேரில் வந்திருக்கிறாள். கேட்க வேண்டுமா? அதிகாரம் கொடிகட்டி பறந்தது. காலையில் காஃபி, 8 மணிக்கு டிஃபன், 11 மணிக்கு சூப், 12:30 மணிக்கு லஞ்ச், 4 மணிக்கு ஸ்நாக்ஸ், 5 மணிக்கு காஃபி, 7 மணிக்கு டின்னர், இரவு 8:30 மணிக்கு பனகற்கண்டு போட்ட பால் என்று கௌரி சொன்ன நேரத்துக்கு கௌரி கேட்கும் மெனுப்படி அனைத்து வேலைகளும் செய்தாள் சுகன்யா. 24 மணி நேரத்தில் 17 மணி நேரம் சமையலறையில் இருந்தாள் சுகன்யா. இரவு 7 மணி நேர தூக்கம் மட்டும்தான் அவளுக்கு கிடைத்த ஓய்வு. இரவு என்று ஒன்று இல்லை என்றால் அப்பொழுதும் சுகன்யா சமையலறையில்தான் இருக்க வேண்டியிருக்கும். இப்படி இடைவிடாமல் சுகன்யாவை வேலை வாங்கினாள் கௌரி. முத்துவிற்காக அனைத்தையும் தாங்கிக் கொண்டாள் சுகன்யா. சொர்ணத்தின் தங்கை மகள் என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லோரும் கிளம்பினார்கள்.
நான் சொல்லும் சேலையத்தான் சுகன்யா கட்டிக்கொண்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு வர வேண்டும் என்று கௌரி உத்தரவு போட்டாள். சுகன்யாவால் கோபத்தை அடக்க முடியவில்லை. பின் சொன்னாள், நான் வரல, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க என்றாள். அவ்வளவுதான். கௌரி ஒரு பெரிய ஆட்டமே ஆடி தீர்த்து விட்டாள். சுகன்யா கணவன் முத்துவை பார்த்தாள். அவன் கண்களால் கெஞ்சினான். வேறு வழியில்லாமல் கௌரி சொன்ன புடவையை கட்டிக்கொண்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு சுகன்யா வந்தாள். நிச்சயதார்த்தம் முடிந்த மறுநாள் கௌரி கிளம்புவாள் என்று சுகன்யா எதிர்பார்த்தாள். ஆனால் கௌரி கிளம்பவில்லை. நிச்சயதார்த்தம் முடிந்து ஒரு வாரம் கழித்துதான் கௌரி கிளம்பினாள். இடைவிடாமல் வியர்வையில் சமையலறையில் நின்று கொண்டே வேலை பார்த்ததால் சுகன்யாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அவளின் மனமும் சரியில்லை, உடல்நிலையும் சரியில்லை. அதனால் அம்மா கற்பகத்திற்கு போன் செய்து நடந்ததை சொன்னாள். இங்க வந்து என்ன கூட்டிட்டு போங்க, உடம்பு சரியானதும் நான் திரும்ப இங்க வரேன். ஆனா நான் உங்ககிட்ட சொன்ன எதையும் நீங்க இங்க யார்கிட்டையும் கேட்க வேண்டாம் என்று உறுதியாக சொன்னாள் சுகன்யா. சுவாமிநாதனும் கற்பகமும் சுகன்யா சொன்னதற்கு வேற வழியில்லாமல் சரி என்றார்கள். பின் சுவாமிநாதனும் கற்பகமும் கிளம்பி முத்து வீட்டிற்கு வந்தார்கள். சுகன்யாவின் உடல்நிலையை பார்த்து துடித்தார்கள். எப்போதும் சுகன்யாவை எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட தான் காட்டுவோம். நாங்க எங்க வீட்டுக்கு சுகன்யாவை கூட்டிட்டு போறோம். டாக்டர் கிட்ட காட்டி உடல்நிலை சரியானதும் கொண்டு வந்து விடுறோம் என்றார்கள். சுவாமிநாதனும் கற்பகமும் அவர்களின் பரிதவிப்பையும் சுகன்யாவின் பரிதாப நிலையும் பார்த்து சொர்ணம் கண்ணீர் வடித்தாள். முத்து கண்களில் கண்ணீர் வடிந்தது. பின் சரி என்றார்கள். சுவாமிநாதனும் கற்பகமும் சுகன்யாவை அவர்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். பிறந்த வீட்டில் பெண்களுக்கு கிடைக்கும் நிம்மதி போல் எங்கும் கிடைப்பதில்லை. புகுந்த வீட்டில் மனைவியை ராணி மாதிரி கணவன் பார்த்து கொள்ளலாம். ஆனால் பிறந்த வீட்டில் அவர்கள் ராணிதான். சுகன்யா நன்றாக ஓய்வெடுத்தாள். நிம்மதியாக யாரோட கட்டுப்பாடும் இல்லாமல் மூச்சு விட்டாள். பிடித்த கோவிலுக்கு தோணும் போதெல்லாம் சென்றாள். இயற்கையை ரசித்தாள். நிம்மதியாக டிவி பார்த்தாள், படம் பார்த்தாள். அப்பா சுவாமிநாதனோடு செஸ் விளையாடினாள். சுகன்யா பிறந்த வீட்டிற்கு வந்து 3 நாள் ஆகிவிட்டது. முத்து வந்தான். வாங்க மாப்பிள என்று முத்துவை வரவேற்றார்கள் சுவாமிநாதனும் கற்பகமும். இப்போ சுகன்யாவுக்கு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கோவிலுக்கு போயிருக்கா என்று கற்பகம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சுகன்யா வந்தாள். வாங்க என்றாள் முத்துவை பார்த்து. இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல என்றாள் சுகன்யா. பொண்ணும் மாப்பிளையும் தனியாக பேசட்டும் என்று நினைத்து சுவாமிநாதனும் கற்பகமும் உள்ளே சென்றார்கள். நீ இல்லாம மொட்டை மாடி நல்லாவே இல்ல. தினமும் உன் கூட பேசினபடியே தூங்கி பழகிட்டேன். இப்போ நீ இல்லாம தூக்கமே வரமாட்டேங்குது என்றான் முத்து. எனக்கும்தான். உங்களுக்கு போன் பண்ணலான்னு நினைப்பேன். அதுக்கும் ஏதாவது உங்க அக்கா பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பயந்து பேசாம இருந்துருவேன் என்றாள் சுகன்யா. புரியுது சுகன்யா, அத பத்தி பேசத்தான் நான் இங்க வந்திருக்கேன் என்று முத்து சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சுவாமிநாதனும் கற்பகமும் வந்தார்கள். மாப்பிள, நீங்க சுகன்யா கூட பேசிக்கிட்டு இருங்க. நாங்க மீன் மார்க்கெட்டு போயிட்டு வந்துடுறோம். இன்னைக்கு உங்களுக்கு எங்க வீட்ல தான் சாப்பாடு. பொறுமையா உட்கார்ந்து நிம்மதியா பேசுங்க, நாங்க வரோம் என்று சொல்லிவிட்டு சுவாமிநாதனும் கற்பகமும் சென்றார்கள். பின் முத்துவும் சுகன்யாவும் ரொம்ப நேரம் அமைதியாக எதுவும் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார்கள். அதன் பிறகு சுகன்யா கேட்டாள், உங்க அக்காவுக்கு ஏன் நீங்க எல்லாரும் பயப்படுறீங்க? எப்பவுமே அக்கா கௌரி இப்படித்தான். அவ நினைச்சதுதான் நடக்கணும். அவ இஷ்டப்படிதான் நாங்க எல்லாரும் நடக்கணும். சரி, வயசு ஏற ஏற பக்குவம் வரும், மாறுவான்னு பார்த்தோம். ஆனா மாறல. சரி, இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பொறுப்பு வந்துரும், குடும்ப சூழ்நிலை புரிஞ்சு நடந்துப்பான்னு நினைச்சோம். மாப்பிள்ள பார்த்தோம். சுந்தர் கௌரி கல்யாணம் நடந்தது. சுந்தரோட அப்பா அம்மா கிராமத்தை விட்டு வரமாட்டோன்னு சொல்லிட்டாங்க. எப்பவாவது வருவாங்க. இங்க அக்கா ஏதாவது பிரச்சனை பண்ணுவா, மகே நிம்மதி போயிடக்கூடாதுன்னு மறுபடியும் கிராமத்துக்கே கிளம்பி போயிருவாங்க. மாமா சுந்தரு ரொம்ப நல்லவரு. காலையில 8 மணியிலிருந்து நைட்டு 10:30 மணி வரைக்கும் கடையில தான் இருப்பாரு. மதியம் சாப்பிட வீட்டுக்கு வருவாரு. கொஞ்ச நேரம் இருந்தா கூட கௌரி ஏதாவது பேசி சண்டை வந்துரும். அதனால சுந்தர் மாமா பேச்ச குறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. மதியம் சாப்பிட்ட உடனேயே கடைக்கு கிளம்பி போயிருவாரு. அதனால கௌரிக்கு எந்த வேலையும் இல்ல.
எப்பவும் நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விசாரணை கமிஷன் வச்சுக்கிட்டே இருப்பா. நாம ஒரு வேளையா ஃபோன் எடுக்காம இருந்தா கூட விடமாட்டா. அட்டன் பண்ணி இந்த மாதிரி வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன் அப்படின்னாவது சொல்லிட்டு வைக்கணும். இல்லைனா ஃபோன்ல சார்ஜ் போய் சுவிட்ச் ஆஃப் ஆகுற வரைக்கும் ஃபோன் பண்ணிட்டே இருப்பா. இந்த சுச்சுவேஷன்ல தான் அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ட்ரீட்மெண்ட்டுக்கே 5-6 லட்சம் தேவைப்பட்டது. அப்பாவோட சேவிங்ஸ் பணம், என்னோட சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்தா கூட பணம் பத்தல. என்ன பண்றதுனே தெரியல. அப்போ சுந்தர் மாமா தான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சுது. அப்பா உடம்பும் குணமாச்சு. உங்களால எப்போ முடியுமோ அப்போ பணத்தை திருப்பி கொடுத்தா போதும்னு சுந்தர் மாமா சொல்லிட்டாரு. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சு நாங்க பூரிச்சு போயிருந்தோம். ஆனா அன்னையிலிருந்து அக்கா கௌரியோட ஆட்டம் அதிகமாச்சு. எங்களோட எல்லா விஷயத்திலையும் தலையிட்டா. நீ சொல்றபடியெல்லாம் எங்களால ஆட முடியாது அப்படின்னு ஒரு தரம் கோபமா அப்பா அவகிட்ட சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், வீடு ரணகலம் ஆயிடுச்சு. கடைசியில எங்க அக்கா எங்க அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா. நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே என் புருஷன்தான். என் புருஷன் போட்ட பிச்சையில தான் நீங்க உயிரோடவே இருக்கீங்க. நான் உங்க விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னா இப்பவே என் புருஷன் கொடுத்த பணத்தை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டா. எங்க அப்பா இடிஞ்சு போயிட்டாரு. அடி பாவி, உன்னை பெத்த வயிறு குளிர்ந்து போச்சுன்னு சொல்லி எங்க அம்மா அழுதாங்க. உன் பணத்தை இன்னும் 1 வாரத்துல நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட நான் சவால் விட்டேன். பேங்க்ல போய் லோன் கேட்டேன். தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் கடன் கேட்டு பார்த்துட்டேன். பணம் கிடைக்கல. சவால தோத்து போயிட்டேன். கடைசியில நாங்க எல்லாரும் எங்க அக்காவுக்கு அடிமையாயிட்டோம். அவளை எதிர்த்து பேசுனா உடனே அந்த பணத்தை கேட்க ஆரம்பிச்சிருவா. இதுதான் எங்க நிலைமை. இந்த நிலைமையில நான் கல்யாணத்தை பத்தி யோசிச்சிருக்க கூடாது. தேவையில்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னையும் எங்க அக்காவுக்கு அடிமையாக்க பார்த்துட்டேன். என்னை மன்னிச்சிரு சுகன்யா, ஏன் தப்புதான் என்று சொல்லி சுகன்யா கையை பிடித்து அழுதான் முத்து. அவன் தலையை தடவி விட்டபடி சுகன்யா சொன்னாள். கல்யாணம் ஆன ஒரு பொண்ணுக்கு மாமியார் நாத்தனாரால பிரச்சனை வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சரி, நடந்தது நடந்து போச்சு. எப்போ நீங்க என் கழுத்துல தாலி கட்டினீங்களோ அப்பவே உங்க குடும்பம் என் குடும்பம்னு தனித்தனியா எதுவும் இல்ல. எல்லாம் நம்ம குடும்பம். இந்த பிரச்சனைய முன்னாடியே சொல்லியிருந்தா நானே உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லியிருப்பேன். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் என்று சொன்ன சுகன்யாவை ஆச்சரியமாக பார்த்தான் முத்து. உன்னால முடியுமா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? பொண்ணுங்க நினைச்சா எதையும் சாதிப்போம். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும். என்ன கேள்வி? நம்ம சாந்தி முகூர்த்தம் தள்ளி போனதுக்கு பின்னாடி உங்க அக்காவோட சதி ஏதாவது இருக்கா? இருக்குன்னு நானும் அம்மாவும் சந்தேகப்படுறோம். என்ன சொல்றீங்க? ஆமா, எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. இன்னும் குழந்தை இல்ல. எதுவா இருந்தாலும் அவளுக்கு தான் முதல்ல நடக்கணும். அதனால எனக்கு கல்யாணம் ஆயிட்டா எனக்கு குழந்தை பிறந்துரும்னு பயந்தே என் கல்யாணத்தை ஏதாவது காரணம் சொல்லி ஒவ்வொரு வரனா தட்டி கழிச்சுக்கிட்டே வந்தா. கடைசியில அப்பா அம்மா பிடிவாதத்துலதான் நம்ம கல்யாணம் நடந்தது. ஆனா அதையும் நிறுத்ததான் உங்க வீட்டுல சீர்வரிசைய அதிகமா கேட்டா. ஆனா இன்னாருக்கு இன்னார்னு கடவுள் எழுதி வச்சிருக்கிறத யாரால மாத்த முடியும்? அதான் எங்க அக்கா கேட்ட எல்லா சீர்வரிசைக்கும் உங்க அப்பா ஓகே சொல்லிட்டாரு. அவ திட்டத்தையும் மீறி நம்ம கல்யாணம் நடந்ததால சாந்தி முகூர்த்த விஷயத்துல அவ ஏதாவது வேலை பார்த்திருக்கலாமோன்னு எனக்கும் அம்மாவுக்கும் சந்தேகம் என்றான் முத்து. அவ்வளவுதானே, விடுங்க, நான் பாத்துக்கிறேன் என்றாள் சுகன்யா. உனக்கு கொஞ்சம் கூட என் மேல எங்க குடும்பம் மேல கோபமே இல்லையா? கோபம் இல்ல, வருத்தம்தான். என்ன உங்க வீட்டுல ஒரு ஆளா நினைச்சிருந்தா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா நீங்க என்ன அப்படி நினைக்கலைன்னு தான் எனக்கு வருத்தம். சாரி சுகன்யா, நீ என் பொண்டாட்டி, எங்க வீட்டு மருமக. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நாங்க யாரும் உன்னை அப்படி நினைக்கல. இதெல்லாம் சொன்னா நீ எப்படி எடுத்துப்பியோ, என்ன பண்ணுவியோ, ஒருவேளை என்னை விட்டுட்டு போயிருவியோன்னு பயந்துதான் நாங்க சொல்லல. விட்டுட்டு போறதா? அதுக்காகவா எங்க அப்பா கடன் வாங்கி கல்யாணம் பண்ணாரு? வாழ்வோ சாவோ கடைசி வரைக்கும் உங்க கூட தான். இப்ப என்ன, உங்க அக்கா கிட்ட வாங்கின கடன் தானே பிரச்சனை. நான் அத்தை மாமா எல்லார்கிட்டையும் பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன் என்று சுகன்யா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சுவாமிநாதனும் கற்பகமும் வந்தார்கள். தடபுடலாக விருந்து ரெடியானது. சாப்பிட்டு முடித்துவிட்டு முத்துவும் சுகன்யாவும்
முத்து வீட்டிற்கு கிளம்பினார்கள். இரவு தாமதமானதால் எதுவும் பேசாமல் சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டார்கள். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. முத்துவிற்கு ஆபீஸ் லீவ். காசி, சொர்ணம், முத்து, சுகன்யா எல்லோரும் உட்கார்ந்து பேசினார்கள். எல்லோரும் சுகன்யாவிடம் மன்னிப்பு கேட்டார்கள். ஐயோ ராமா, இதுக்கு போய் எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? உங்க நிலைமை எனக்கு புரியுது. இப்போ கௌரி அண்ணிக்கிட்ட வாங்கின கடனை எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு பேசுவோம். ஆமாமா, அதை திருப்பி கொடுத்தாதான் நிம்மதி என்றார் காசி. பேங்க் லோன் ஏதாவது ட்ரை பண்ணீங்களா என்று முத்துவை பார்த்து கேட்டாள் சுகன்யா. ஆரம்பத்துல ட்ரை பண்ணதான், இப்போ ட்ரை பண்ணல. ரெண்டாவது வட்டி அதிகம். என் சம்பளத்துல முடியுமான்னு தெரியல. முடியும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று சொன்ன சுகன்யாவை ஆச்சரியமாக பார்த்தான் முத்து. அவனின் ஆச்சரியத்தை புரிந்து கொண்டு புன்முறுவலோடு சுகன்யா சொன்னாள், என் ஃப்ரெண்டு பேங்க்ல வேலை பார்க்கறா. அவ மூலமா நான் லோன் வாங்கி தரேன். பத்தும் பத்தாததுக்கு என்னோட நகையும் தரேன். நகைய அடகு வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணலாம். பேங்க் லோன் கண்டிப்பா என் ஃப்ரெண்டு வாங்கி தந்துருவா என்றாள் சுகன்யா. கண்டிப்பா கிடைச்சிருமாமா என்று வியப்போடு கேட்டாள் சொர்ணம். கண்டிப்பா கிடைச்சிரும் அத்தை. பணம் ரெடியானதும் கௌரி அண்ணியோட மாமனார் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி திருச்சிக்கு வர சொல்லுங்க என்றாள் சுகன்யா. அவங்க எதுக்கு என்று கேட்டாள் சொர்ணம். நான் அவங்க கிட்டையும் சுந்தர் அண்ணா கிட்டையும் பேசணும் என்றாள் சுகன்யா. சரிம்மா, இப்படி கடன் வாங்கினா வட்டி அதிகமே, நம்மால சமாளிக்க முடியுமாமா என்று கேட்டார் காசி. முடியுமாமா, நான் ஒருத்தி இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? நான் பாத்துக்கிறேன். எப்படிமா? மாமா, முன்னாடியெல்லாம் மெசு வச்சு நடத்த இடம், பணம், முதலீடு எல்லாம் வேணும். இப்போ ஆண்ட்ராய்டு போன் இருந்தா போதும். நாம ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும். ஆன்லைன்ல ஆர்டர் வரும். சாப்பாட்டை செஞ்சு வீட்டுக்கே டெலிவரி பண்ண வேண்டியதா? அது மட்டும் இல்ல, இட்லி பொடி, தோசை பொடி, மசாலா பொடி, ஊறுகாய்னு இப்போ எல்லாத்தையும் ஆன்லைன்ல விக்கிறாங்க. பூவுல இருந்து வாழையில வர ஆன்லைன்ல விக்கிறாங்க. சோ நாமளும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். முடியாதுன்னு இங்க எதுவும் இல்ல மாமா. நாம எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா உழைச்சா சீக்கிரமா கடனை அடைச்சிடலாம் என்று சொன்ன சுகன்யாவை பெருமையாக பார்த்தார்கள் காசியும் சொர்ணமும். பிரமிப்போடு வியந்து போய் உட்கார்ந்திருந்தான் முத்து. சுகன்யா மேலும் சொன்னாள், இத மறந்து போய் கூட கௌரி அண்ணிக்கிட்ட சொல்லிராதீங்க என்றாள். எல்லோரும் சரி என்றார்கள். மறுநாள் கடனை அடைப்பதற்கான எல்லா வேலைகளும் பரபரப்பாக நடந்தது. பணம் ரெடியானது. சுந்தருக்கு போன் செய்து, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அண்ணா, நாங்க எல்லாரும் அங்க வரோம் என்று மட்டும் சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் சுகன்யா. பின் கௌரியின் மாமியார் மாமனாருக்கு போன் செய்து திருச்சிக்கு வர வைத்தார்கள். காசி, சொர்ணம், முத்து, சுகன்யா எல்லோரும் கிளம்பி கௌரி வீட்டிற்கு வந்தார்கள். கௌரி வீட்டில் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. முத்து பேக்கிலிருந்து பணத்தை எடுத்து மாமா சுந்தரிடம் கொடுத்தான். பின் சொன்னான், மாமா, நீங்க அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுத்த பணம். இத திருப்பி கொடுக்கத்தான் நாங்க வந்தோம். சரியான நேரத்துக்கு நீங்க செஞ்ச உதவிய நாங்க சாகர வரைக்கும் மறக்க மாட்டோம் என்று முத்து சொன்னதும் கௌரி அதிர்ச்சியில் உறைந்து விட்டாள். இப்போ என்ன மாப்பிள்ள அவசரம்? இதுக்காகவா எல்லாரும் இப்படி அடிச்சு பிடிச்சு ஓடி வந்திருக்கீங்க என்று கேட்டான் சுந்தர். இல்ல மாமா, இதுவே லேட்டு என்றான் முத்து. டே, இப்ப யாராவது உன்கிட்ட பணம் கேட்டாங்களா? என்னவோ பெரிய மனுஷன் மாதிரி பேசுற. யாரு, உன் பொண்டாட்டி ட்ரைனிங்கா என்றாள் கௌரி. ஏன் நீ டென்ஷன் ஆகுறீங்க? பணத்தை திருப்பி கொடுத்தா என்ன? என்னைக்கு இருந்தாலும் திருப்பி கொடுக்க வேண்டியதானே. அதை எப்போ கொடுத்தா என்ன என்று கேட்டாள் சுகன்யா. இது எங்க அக்கா தம்பிக்குள்ள நடக்கிற குடுக்கல் வாங்கல் விஷயம். நாங்க பாத்துக்கிறோம். நேத்து வந்தவ நீ இதுல தலையிடாத. உனக்கு இத பத்தி பேச எந்த உரிமையும் இல்ல. அப்போ என்ன அதிகாரம் பண்ண? உங்களுக்கும் எந்த உரிமையும் இல்ல. இந்த கோவிலுக்கு தான் போகணும், இந்த கிழமையில தான் போகணும், இந்த சிலை தான் கட்டணும்னு என்ன அதிகாரம் பண்ண? உங்களுக்கும் எந்த உரிமையும் இல்ல என்று சுகன்யா சொன்னதும் கௌரி உட்பட எல்லோரும் வாயடைத்து நின்றார்கள். சுந்தரும் சுந்தரின் அப்பா அம்மாவும் கௌரியை ஒரு பார்வை பார்த்தார்கள். பின் சுந்தர் சுகன்யாவை பார்த்து கேட்டான், நீ என்னம்மா சொல்ற என்று சுந்தர் கேட்டதும் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்னாள் சுகன்யா. சுந்தர், சுந்தரின் அப்பா அம்மா எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்து விட்டார்கள். சுகன்யா மேலும் சொன்னாள், இப்போ பேங்க்ல லோன் வாங்கியும் பத்தும் பத்தாதுக்கு என் நகைய அடகு வச்சும்தான் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கோம். இனிமே நாங்க மாசம் மாசம் கரெக்டா பேங்க்ல வட்டி கட்டிட்டா போதும்.
எந்த பிரச்சனையும் இல்ல. கௌரி அண்ணி மாதிரி நாங்க தான் பணம் கொடுத்துருக்கோம். அதனால நாங்க சொல்றபடிதான் நீங்க நடக்கணும். நாங்க சொன்னாதான் நீங்க மூச்சு கூட விடணும்னு பேங்க்ல இருந்து எங்களுக்கு யாரும் எந்த கண்டிஷனும் போட மாட்டாங்க. இனிமே நாங்க யாருக்கும் அடிமை இல்ல. நாங்க சுதந்திரமா மூச்சு விடலாம். உறவுக்குள்ள பணம் என்னைக்குமே பகைதான் எனக்கு தெரியும். ஆனா பிறந்த வீடு தான் கைக்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக ஒரு பொண்ணு இவ்வளவு தூரத்துக்கு போவாங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இருக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தி அவ புருஷன் கூட அன்பா இல்லாம எப்ப பார்த்தாலும் புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்துட்டு குழந்தை வேணும்னு அரச மரத்தை சுத்தினாலாம். அது மாதிரி உங்க கூட அண்ணி அன்பா அனுசரணையா இல்லாம இருந்துட்டு தனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. வருத்தப்படுறதோட மட்டும் இல்லாம எனக்கு குழந்தை இல்ல, அதனால என் தம்பிக்கும் இப்போ குழந்தை பிறக்க கூடாதுன்னு நினைக்கிறது என்ன நியாயம்? ஆண்களுக்கு கிடைக்காத ஒரு வரம் பெண்களுக்கு கிடைச்சிருக்கு. பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு 2 வீடு இருக்கு. 2 வீட்லயும் பெண்களை கொண்டாடணும். அந்த அளவுக்கு அந்த பெண்கள் நடந்துக்கணும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா அவளோட ஆதிக்கம் அதிகாரம் எல்லாமே அவளோட புகுந்த வீட்ல தான். பிறந்த வீட்ல அவளுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதிகாரம் பண்ண ஆதிக்கம் செலுத்த உரிமை இல்ல. கௌரிய நீ இப்படி நடந்துக்க காரணம் அவங்க எந்த ஒரு வேலையும் செய்யாம சும்மா இருக்கிறதுதான். சும்மா இருந்தா இப்படித்தான் தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடுற மாதிரி இருக்கும். 24 மணி நேரமும் கௌரிய நீ பிஸியா இருந்தா இந்த பிரச்சனையே இருக்காது. அவங்களுக்கு அடுத்தவங்கள பத்தி யோசிக்க டைமே இருக்காது. அண்ணி நல்லா கூட போடுவாங்களாமே, அத்தை சொன்னாங்க. அதனாலதான் அண்ணி கூட போடுறதுக்கு தேவையான உயரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க கூட போடுங்க அண்ணி. நான் அந்த கூடை எல்லாத்தையும் ஆன்லைன்ல வித்து தரேன். நீங்களும் ஒரு தொழிலதிபர் ஆகலாம். அது மட்டும் இல்ல, தேவையில்லாத சிந்தனைகளை விட்டுட்டு நல்லா பாட்டு கேளுங்க, படம் பாருங்க, புக்கு படிங்க, கூட போடுங்க. அண்ணன் கூட சந்தோஷமா இருங்க. உங்க தொழிலையும் பாத்துக்கங்க, உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாத்துக்கங்க. நாங்களும் எங்க குடும்ப முன்னேற்றத்தை பாக்குறோம். கடனெல்லாம் அடைக்கணும். ஏகப்பட்ட கடமை இருக்கு. அவங்கவுங்க வேலைய பார்ப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா அன்பா பேசிப்போம். பிரச்சனைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுப்போம். நட்பா இருப்போம். ஆனா யாரும் யாரையும் அதிகாரமும் பண்ண வேண்டாம், ஆதிக்கமும் செலுத்த வேண்டாம். இப்படி இருந்தா உறவு நீடிக்கும் என்றாள் சுகன்யா. சுகன்யாவை எல்லோரும் பிரமிப்போடு பார்த்தார்கள். கௌரி அழுதாள், மன்னிப்பு கேட்டாள். பின் கௌரியின் மாமியார் சொன்னாள், சம்மந்தி, உங்க மருமக கெட்டிக்காரி, நீங்க குடுத்து வச்சவங்க என்று சொர்ணத்தை பார்த்து சொல்லிவிட்டு சுகன்யாவையும் கௌரியையும் பார்த்து சொன்னாள், அவங்கவுங்க குடும்பத்தை பாத்துக்கங்க, வேண்டான்னு சொல்லல. அப்படியே கூடிய சீக்கிரம் பேரம்பேத்திகளை பெத்து கொடுத்துட்டீங்கன்னா வயசான காலத்துல நாங்க பாட்டுக்கு எங்க பேரம்பேத்திகளை கொஞ்சிக்கிட்டு இருப்போம் என்றாள். சுகன்யாவும் கௌரியும் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றார்கள். எல்லோர் முகத்திலும் சிரிப்பு பற்றி கொண்டது. கதை முடிவுற்றது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.